உலகம் அழியறத பத்தி ஜோதிடம் என்ன சொல்லுது? இல்லை, இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம சீக்கிரம் எப்பயோ நம்மளுக்கான டைம் வந்தா போகலாம். நம்ம இப்ப இருக்கிறது கலியுகத்துல இப்ப இருக்கிறது 2025. டோட்டலா எத்தனை இயர்ஸ் இருக்கு அப்படின்னா 4,32,000 ஆண்டுகள் இருக்கு இந்த கலியுகத்துல. அதுல இப்பதான் 2025 வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 5,126 ஆண்டுகள் நம்ம கழிச்சிருக்கோம். இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 4,26,874 ஆண்டுகள் இன்னும் இருக்கணும். நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதோட முடியல. நம்மளே தான் மீண்டும் மீண்டும் பிறப்போம், மீண்டும் இறப்போம். அந்த 4,26,874 ஆண்டுகளுக்கும் நம்மளே பிறக்கணும், நம்மளே இறக்கணும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ல்டு டிராமான்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடம். வந்தமா உங்களுக்கான வேஷத்தை கொடுத்துருக்கு, அதை போட்டோமா போகலாமான்னு. ஆனா இந்த வேஷம் நம்மளுக்கு ஹீரோவா இருக்கணுமா இல்லை ஜீரோவா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்க கையில தான் இருக்கு. இதை எது டிசைட் பண்ணுது அப்படின்னா உங்களோட குட் கர்மாஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கு தான் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய இதில் பார்க்குறீங்க இல்லைங்களா, நீங்கள் நல்லதே நினைங்க, நல்ல விஷயமே யோசிங்க, சேம் தாங்க. ஸோ நானும் அதையே சொல்லி போர் அடிக்கலை. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களா, நேச்சரோட கோல்டன் ஃபார்முலா, நீங்கள் என்ன விஷயத்த கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு பிரதிபலிக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சேரும். ஸோ இதில் உலகம் அழியிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப இதுவாக யோசிக்க வேணாம். ஜோதிடம் கிடையாது. வல்லுநர்களாகட்டும், ரிசர்ச்சர்ஸ் ஆகட்டும், பாமர மக்கள் யாராக இருந்தாலுமே இன்னும் 4,26,876 ஆண்டுகள் நம்ம போய் தான் ஆகணும். அதனால வாய்ப்பே இல்லை. அது வரைக்கும் நம்ம குப்பை கொட்டி தான் ஆகணும். ஸோ இதை டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ உங்களோட சார்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள்.